ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. விகட சக்கர விநாயகர். தோப்பு கர்ணம் என்றதும் ஞாபகம் வருகிறது. அவர் விகடம் பண்ணிய சில க்ஷேத்திரங்கள் சொன்னேன். காஞ்சிபுரத்திலேயே விகட சக்கர விநாயகர் என்ற பெயரில் அவர் இருக்கிறார். தம்பி மூலவராக உள்ள குமரக்கோட்டத்தில் அந்த விகட சக்கரர் இருக்கிறார். அதென்ன விகட சக்கரர் என்றால், சக்கரபாணியான மாமா விஷ்ணுவிடமும் பிராக்டிக்கல் ஜோக்காக பிள்ளையார் விகடம் பண்ணியிருக்கிறார். ஒரு விநாயகர் சதுர்த்தி என்று மருமான் பிறந்த நாளாச்சே என்று மகாவிஷ்ணு நிறைய பிரசன்ட்டுகளோடு கைலாசத்துக்கு வந்தாராம். குழந்தை சுவாமியானால் அந்த பிரசன்ட்டுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மாமாவின் சக்கரத்தை பிடுங்கி கொண்டு விட்டாராம். அந்த சுதர்சனம் இல்லாமல் மகாவிஷ்ணு இருப்பாரா? பிள்ளையாரை பிடித்து அவரிடமிருந்து திரும்பி வாங்கி கொள்ள முயற்சி செய்தாராம். பிள்ளையார் லபக்கென்று அதை வாயில் போட்டு அடக்கி கொண்டு விட்டாராம். மகாவிஷ்ணு தம்முடைய சதுர்புஜத்தால் 2 காதையும் பிடித்து கொண்டு தொப்பு தொப்பு என்று தோப்புக்கரணம் போட்டாராம். அதை பார்த்து பிள்ளையார் குபீர் குபீர் என்று சிரித்தாராம். அப்போது வாயில் அடக்கி கொண்டிருந்த சக்கரம் வெளியில் வந்து விழுந்ததாம். விஷ்ணு அதை எடுத்து கொண்டு விட்டாராம். விஷ்ணுவின் சக்கரத்தை தம்மிடம் வைத்து கொண்டு விகடம் செய்தவர்தான் விகட சக்கர விநாயகர். அவர் இருக்கும் குமரக்கோட்டத்திலே மூலவரான குமாரசுவாமி பிரம்மசாஸ்தா என்கப்பட்ட ரூபபேதத்தில் இருக்கிறார். பிரம்மாவை பிரணவர்த்தம் கேட்டு அவருக்கு சரியாக சொல்ல தெரியாததால் ஜெயிலில் போட்டுவிட்டு பாலசுப்பிரமணியரை சிருஷ்டி பண்ணினார் என்று கதை இருக்கிறதல்லவா? அந்த சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி தாமே பிரம்மாவுக்குரிய ஜபமாலை கமண்டலுகளை கையிலே தரித்து கொண்டிருந்தார். குமரக்கோட்ட மூலவர் அப்படித்தான் இருக்கிறார். பிரம்மாவுக்கு ஆங்கை பிறவித்து தண்டித்ததால் பிரம்மசாஸ்தா என்று அந்த அவசரத்திற்கு பேர். தம்பி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவின் கையில் உள்ள வஸ்துக்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் கோவிலில் அண்ணாக்காரர் பாலன கர்த்தாவான விஷ்ணுவின் சக்கரத்தை அபகரித்த விகட சக்கர விநாயகராக இருக்கிறார். கஜகர்ணகர் விசிறிக்காதால் வண்டை விரட்டி விளையாடி சிரிக்க பண்ணுகிறவர். லம்போதரர் தொங்குகிற தொப்பையாலேயே பார்த்த மாத்திரத்தில் சிரிக்க பண்ணுகிறவர். விகடர் அநேக தமாஷ்கள் சேஷ்டைகள் குறும்புகள் செய்து சிரிக்க பண்ணுகிறவர். சுமூகராக சிரித்த முகத்தோடு முதல் பேரில் வந்தவருக்கு அடுத்தடுத்து இப்படி 3 பேர்கள்: கஜகர்ணகர், லம்போதரர், விகடர். சதா ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற லோக ஜனங்களை சந்தோஷப்படுத்த விக்னேஸ்வரருக்கு மிஞ்சி தெய்வம் இல்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.